அந்த நடுத்தர வயதுன்றது இருக்குல்ல, அது ஒரு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு பருவம். நான் சொல்றது 40லேருந்து 50 வயசு அப்படின்னு சொல்றத நடுத்தர வயதா எடுத்துக்கலாம். ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும். அந்த வயசுல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க வேலையில. அதனால. அப்புறம் பொருள் சேர்க்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும். பிள்ளைகள்லாம் ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஸ்கூல் ஃபைனல்ஸ் வந்துட்டு அவங்கள காலேஜ் படிக்க வைக்கணும். ரொம்ப பிஸியா இருப்பாங்க. இவங்க 2 இப்போ பார்த்தீங்கன்னா, இருக்கிற சூழ்நிலையில ஆணும், பெண்ணும், கணவனும், மனைவியும் 2 பேருமே வேலை செய்றாங்க. இதுல அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு பீக் ப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்ன்னு சொல்லலாம் எல்லா இடங்கள்லயும். உழைக்க முடியும், வேலை செய்ய முடியும். அவங்களுக்கு அதுக்கு வேண்டிய எனர்ஜி இருக்க முடியும். ஒரு மல்டி டாஸ்கிங் இல்ல. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் சரியா போயின்னு இருக்கும். இதுல ப்ரமோஷன் வரும். இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கும்பொழுது, ஒரு விடாம திரும்பி பார்க்காம ஓடி வரக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தய வீரனுடைய நிலைமை தான் இந்த நடுத்தர வயது. அப்பதான் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு பொருளாதார நிலைமையில ஒரு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஒரு ஒரு வீடு வாங்கியிருப்போம். நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். படிக்க வச்சிருக்கலாம். ஒரு நல்ல துணிமணிகள், நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம ஒரு கண்ல தெரியும். ஃபியூச்சரும் நல்ல ஒரு நம்பிக்கையா இருக்கும். ஆனா, அதை கொடுத்த விலை இருக்குல்ல, ரொம்ப அதிகமா